சாமி பரமபத ஜோசியம். ஆமாப்பா, ஏன் வெளியே போர்டு பார்க்கல? பார்த்தேன் சாமி. அப்புறம் என்ன, மூடிட்டு உட்காரு. தம்பி, கட்டம் என்ன சொல்லுதுன்னா நீ அஸ்தராசி கன்னி நட்சத்திரம், கரெக்டா? சாமி, நீ உண்மையுமே ஜாதகம் படிச்சுதான் வந்தீங்களா? ஏன்பா அப்படி கேட்குறேன்? அது இல்ல, நட்சத்திரத்துக்கும் ராசிக்குமே வித்தியாசம் இல்லாம மாத்தி மாத்தி சொல்றீங்களே. கொரோனா பேச்சுப்பா. யோ, நீ என்ன பேச்சா வேணா இருக்கியா? என் லவ்வுக்கு ஒரு தீர்வு சொல்லிட்டு நீ எங்க வேணா போயா? நீயே சொல்லுப்பா, உன் லவ்ல என்னதான் பிரச்சனை? அது ஒண்ணும் இல்ல சாமி, நான் லவ் பண்ற பொண்ணுங்க எல்லாருக்கும் கல்யாணம் ஆகுது, அதானே? விடுப்பா, ஜென்சில இப்ப இந்த மாதிரி ராசிக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க. யோ, எல்லாருக்கும் கல்யாணம் ஆகுறது எனக்கு பிரச்சனை கிடையாதுயா. ஆனா எல்லா பொண்ணுங்களுக்கும் என் ஃப்ரெண்டு கூட கல்யாணம் ஆகுறதே பிரச்சனை. என்ன சொல்ற? ஆமா சாமி, 4 பொண்ணுல கஷ்டப்பட்டு உஷார் பண்ணி கட் பண்ணா என் ஃப்ரெண்ட்ஸுங்க 4 பேரும் ஈஸியா கட் பண்ணி உஷார் பண்ணது இல்லாம அவளை கல்யாணம் பண்ணி மாசமாவே ஆகிட்டாங்க சாமி. கொஞ்சம் ஜாதகத்தை கூட கொஞ்சம் பாக்குறேன். தம்பி, நீ 10th 2016 பேட்ச் தானே? ஆமா சாமி. ஸ்கூல் தானே? ஆமா சாமி. உன் கூட வர்தினி ஒரு பொண்ணு படிச்சுதா? அவ்வளவுதான் சாமி, இவ்வளவு நாள் நான் தேடி நிக்கிறேன். அவதான் இது எல்லாத்துக்குமே புள்ளி வச்சவ. அவதான் நான் லவ் பண்ணி இருக்கும் போதே என் பக்கத்துல இருந்த சிவாவை பார்த்து உஷார் பண்ணி எங்க இருக்கிறானே தெரியல. ரொம்ப நாளா நானும் தேடி நிக்கிறேன். எங்கேயும் தேடாதப்பா, என் வீட்டுல தான் எனக்கு ஒய்ஃபா இருக்கா. உங்க வீட்டுலதான் ஒய்ஃபா இருக்காங்கன்னா அப்ப நீங்க சிவா எனக்கு தெரியல.